ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இப்போ சூப்பராக சுவையாக ஒரு மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ மாங்காய் சீசன் இருக்கிறதுனால நம்ம மாங்காய் தொக்கு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம இதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துட்டு அதையும் நான் அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துகிட்டு வெந்தயத்து கூடயே சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நான். இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாங்க. இது கூட கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாங்க. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ துருவி வச்சுருக்கிற மாங்காயை இது கூட சேர்த்துக்கலாங்க. மாங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மாங்காய் வதங்கி வர வர அதில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது சீக்கிரமாகவே ஒரு 5 மினிட்ஸ்லேயே குக் பண்ணிக்கலாங்க. இப்போ வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயத்தையும் கடுகையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் இது வெரைட்டி ரைஸ் கூடையெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. சாதத்தை வெறுமனே சாதத்துலேயும் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க. இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. வெளியூரெல்லாம் போகும்போது செஞ்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய்கிட்டா நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஒயிட் ரைஸ் எல்லாம் இருந்தால் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம அது கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதுங்க. இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் நம்ம 2 மாதம் வரைக்கும் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் நம்ம போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.